எனக்கு ஏதாவது ஒரு சின்ன போஸ்டிங் கொடுத்தா போதும். நான் நான் அதுலயே ஹாப்பியா இருப்பேன். இனிமே இந்த நிர்வாகத்தோட கணக்கு வழக்குகள், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே உன் பொறுப்பு. அருணுக்கு எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது. அவனுடைய கவனம் எல்லாம் அவன் தொழில மட்டும் இருக்கணும். நீதாம்மா பாத்துக்கணும். சார், நீங்க எம்எல்ஏ இவ்வளவு நம்பிக்கை வைப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். அருண் சின்ன வயசுல இருந்தே வசதியா வாழ்ந்தவன். அப்படியே வளர்த்துட்டேன். அதனால அவனுக்கு இதுல எல்லாம் பெருசா கான்சென்ட்ரேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீதாம்மா பாத்துக்கணும். சார், நீங்க சொல்லிட்டீங்களா, நான் பாத்துக்கிறேன் சார், நான் பாத்துக்கிறேன். அதனாலதாம்மா நான் உன்னை நம்பி அந்த சேர்ல உட்கார வச்சிருக்கேன். இல்ல சார், அதுக்கு நான் சின்சியரா இருப்பேன் சார். என் மேல நீங்க நம்பிக்கை வைக்கலாம். அதுல எந்த காலத்திலயும் மாற மாட்டேன் சார். நீங்க என்ன சந்தேகப்படுறாதீங்க சார். நான் சந்தேகப்படல, இப்பவும் சந்தேகப்படல. இப்பவும் நான் கருப்பாடுன்னு சொன்னது ஒண்ணு இல்ல. வேற யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அந்த கருப்பாடு தான் எனக்கு தெரியும். சார், உங்களை மாதிரி நானும் தேடி கண்டுபிடிச்சிடுறேன் சார். கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடி. கண்டுபிடிச்சு யாருன்னு எனக்கு சொல்லு. கண்டுபிடிக்கலன்னா நீதான் அந்த கருப்பாடு. சார், என்ன சார் இது? போ, வெளியே போ. வரக்கூடாதுன்னு சொன்னல, வந்ததே தப்பு. வந்தவள இனிமே எப்படி வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? வந்தவளாவே இருக்கட்டும். இனிமே வராம பாத்துக்கோங்க. வந்தாதானே சார் தெரியும். வராமலேயே தெரிய வைக்கிறேன். நெருப்போட சூடு நெருப்புக்கு தெரியாது. சூட்டோட வெப்பம் நம்ம தோளுக்கு தெரியும். பாத்தீங்கல்ல அந்த ஃபைல? எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியும்ல. தப்பிக்கவே முடியாது சார். நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போலாம். தப்பு 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 தப்பு. இப்ப கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. நான் தப்பா சொல்லிட்டேன். ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். நீங்க கிரிமினல் லாயர் தான். இருந்தாலும் இந்த தப்புல இருந்து உங்க பிள்ளைய தப்பிக்க வைக்கவே முடியாது.
இந்த சத்தியமூர்த்தி யார்கிட்டயும் இப்படி பேசி பழக்கம் இல்ல. சார், நான் 10 லட்சத்துக்கு விலை போற ஆள் கிடையாது. அப்புறம் எவ்வளவு வேணும் உனக்கு? விலையா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா 10 லட்சம் இல்ல. இந்தாங்க சார், வச்சுக்கங்க. அப்பா, ஆ ஆ என்னப்பா சதுரங்கம் விளையாடிட்டு இருக்கீங்க? ஆ. சதுரங்கம் தான்ப்பா வாழ்க்கை. இந்த 36 கட்டங்களுக்குள்ளதான்ப்பா எல்லாரோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. சதுரங்கம் தெரியாதவன் வட்டத்துக்குள்ள சிக்கிடுவான். இதுல இந்த காயை மூவ் பண்றது தான்ப்பா முக்கியம். இந்த காய் மட்டும் இல்லைன்னா வாழ்க்கையே உருவாகாது. வாழ்க்கையை மூவ் பண்றதுக்கு தான் இந்த மூமெண்ட்டை நான் கத்துக்கிட்டேன். விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. நான் விளையாடினதெல்லாம் பெரிய பெரிய ஆட்களோட. இன்னைக்கு நான் விளையாடுறது ஒரு சாதாரண பொண்ணோட. அது உன்னால. மகாபாரத்துல எல்லாரும் சொல்லுவாங்க துரியோதனை பத்தி. அவன் கெட்டவனா நல்லவனான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவன் கேட்டான் ஒரு நேரத்துல, எடுக்கவா கோக்கவான்னு. அருண், எடுக்கிறதும் முக்கியம் இல்ல, கோக்கறதும் முக்கியம் இல்ல, கேட்டதுதான் முக்கியம். அப்பா, அப்பா, நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. இப்ப கூட நான் அவளை பார்த்துட்டு தான் வரேன். அவகிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு. டேய்,
அதெல்லாம் எல்லாம் மீறி போயிடுச்சுடா. நான் உன்னை கேட்டது எதுக்கு தெரியுமா? உன்கிட்ட சொல்றதுக்காக. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேங்கிறதுக்காக. ஆனா நீ திரும்பி 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 சொல்லாத நான் தப்பு பண்ணலன்னு. எனக்கு தெரியும் நீ தப்பு பண்ணிருக்கன்னு. அதனால தான்டா அவ ஃபைலை தூக்கிக்கிட்டு வரா. அதனால தானே அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறா. அதனால தானே அவ அட்வொகேட்டை பார்க்க போறா. சரி செஞ்சிட்ட, விடுறா, விடு, விடுறா. நான் அன்னிக்கே சொன்னேன், நான் பாத்துக்கிறேன், அப்பா இருக்கேன்னு. பாத்துக்கிறேன்டா. என்னடா பண்ண முடியும்? பெத்துட்டேன், வளர்த்துட்டேன், வளர்ந்துட்டேன். பெத்தவனை வளர்த்தேன், வளர்ந்தவனை வாழ வைக்கணும் இல்லையா? வைக்கிறேன்டா, நான் வாழ வைக்கிறேன்டா. அப்பா, இது போதும்பா எனக்கு. அப்பா, அவகிட்ட போய் நின்னப்பா, அவகிட்ட போய் நின்ன. அவமானப்பட்டு வந்து நிக்கிறேன்ப்பா. டேய், நீ எதுக்குடா போன? அப்பா இருக்கண்டா, அப்பா இருக்கேன். விளையாட வேண்டாம், விளையாடுவேன். சதுரங்கம் விளையாடுவேன். சதுரங்கம் விளையாடுவேன். என்னை எதிர்த்து யாரும் ஜெயிக்க முடியாதுடா. முடியாது. அண்ணே, வாமா, வா. என்னண்ணே? சதுரங்கம் ஜெயிக்கிறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, வேற பிரச்சனை. நீங்க அன்னைக்கே சொல்லிட்டீங்கண்ணே. சொன்னேன் இல்லடா, சொன்னேன் இல்லடா உங்ககிட்ட. அது வேற மாதிரி விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டே இருக்கு. உங்களை எதிர்த்து யாருன்னே ஜெயிக்க முடியும்? ஜெயிக்க முடியாதுடா, முடியாது. ஆனா வலி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வலி புதுசு புதுசா உருவாயிட்டே இருக்கு. நான் யாரடா விட்டு கொடுக்க முடியும்? உன்னை விட்டு கொடுக்க முடியுமா? இல்ல இவனை விட்டு கொடுக்க முடியுமா? இல்ல கவிதாவை விட்டு கொடுக்க முடியுமா? நீங்கெல்லாம் யாரு? என் உடம்புல ஓடுற ரத்தம், என் உயிர். உங்க யாரையுமே விட்டு கொடுக்க முடியாதுடா. குடும்பம், இந்த சத்தியமூர்த்தியோட குடும்பம். அருண், கஷ்டப்பட்ட காலத்துல கூட என் தங்கச்சியை நான் விட்டு கொடுத்ததில்லை.
நல்லா வளர்ந்ததுக்கு பிறகு உங்க 2 பேரையுமே நான் விட்டு கொடுக்கலடா. வளர்த்தேன்டா. விட்டு கொடுக்க மாட்டேன். இப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமா, விட்டு கொடுக்க மாட்டான் இந்த சத்தியமூர்த்தி. ஜெயிப்பேம்மா, ஜெயிப்பேன்டா. அண்ணே வேண்டாம் அண்ணே. உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க அண்ணே. இல்லடா, நான் என்ன கஷ்டப்படுத்திக்கலடா. கஷ்டப்பட்டு தாண்டா நாம 2 பேரும் வளர்ந்தோம். கஷ்டப்பட்டோம். ஆனா இன்னைக்கு நாம நல்லா தாண்டா இருக்கோம். உன்னை நல்லா தாண்டா வச்சிருக்கேன். என் தங்கச்சி, அது மட்டும் தாண்டா எனக்கு தெரியும். வேற என்னடா எனக்கு தெரியும்? உலகம்டா, உலகம். இதுதான்டா உலகம். இந்த உலகத்துல 2 ஜீவன் மட்டும்தான். ஒன்னு நீ, இன்னொன்னு நான். இது மட்டும்தான்டா எனக்கு தெரியும். மத்தபடி இந்த உலகத்தை பத்தி நான் கவலைப்பட்டதே கிடையாது. தெரியும்னே. தெரியும்னே. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? வாழ்க்கையில எந்த நிமிஷத்திலயும் நீங்க கஷ்டப்படக்கூடாது அண்ணே. கஷ்டப்படவே கூடாது.